ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து 45,000 டன் எல்பிஜி உடன் இந்தியாவை நோக்கி 2 கப்பல்கள் வருகின்றன. வரும் 17ஆம் தேதி அவை குஜராத்தை வந்தடையும். இந்தியாவில் சிலிண்டர் பற்றாக்குறை இல்லை என மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு 13 டன்னுக்கும் அதிகமான மருத்துவ பொருட்களை ரஷ்யா அனுப்பியுள்ளது. இதன் மூலம் போர் தொடங்கியதிலிருந்து மனிதாபிமான உதவி செய்த முதல் நாடாக ரஷ்யா திகழ்கிறது. இந்திய பெருங்கடலில் ஈரானின் போர்க்கப்பலை தாக்கி இழித்த அமெரிக்காவுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் ராணுவ தலைமை தளபதி அமீர் ஹடாமி தெரிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் மாத கணக்கில் மிரட்டிக் கொண்டிருந்த அமெரிக்கா தற்போது உலக நாடுகளிடம் கெஞ்சுகிறது என ஈரான் கேலி செய்துள்ளது. நாங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி தீர்ப்போம் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈராக் தலைநகரான பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது ஒரு ட்ரோன் தாக்குதல் என்று சில பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினாலும் ஏவுகணை மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. வணிக சிலிண்டர் விற்பனை தடைபட்டுள்ளதால் வியாபாரிகள் நலன் கருதி பெட்ரோல் பங்குகளில் மண்ணெண்ணெய் விற்பனை செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தண்ணீர் கேன் போன்ற பாதுகாப்பில்லாத பொருட்களில் பெட்ரோல் விநியோகித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெட்ரோல் பங்குகளுக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் போர் பதற்றத்திற்கு இடையே ஜப்பான் கடல் பகுதியில் வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் காட்டாட்சிக்கு எதிரான கவுண்டவுன் துவங்கிவிட்டது. சட்டத்தின் ஆட்சி மீண்டும் உருவாகும். சட்டத்தை மீறுபவர் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என பிரதமர் மோடி கூறினார். மேற்காசிய போரால் பொதுமக்கள் பாதிப்படையக்கூடாது என தமிழக அரசின் அதிகாரங்களுக்கு உட்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துவிட்டோம். மக்கள் நலனை காக்க மத்திய அரசு என்ன செய்யப் போகிறது என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தொழிற்சாலைகள் எல்பிஜி, சிஎன்ஜிக்கு மாற்றாக மண்ணெண்ணெய், ஆர்டிஎஃப், HSD, பயோமாஸை எரிபொருளாக பயன்படுத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பன்ருட்டி சிறுவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ரீல்ஸ் போடுவதோடு மட்டுமில்லாமல் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் சொன்ன அறிவுரை இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தேஜா கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக பரவும் செய்தி குறித்த கேள்விக்கு கூட்டணி குறித்து தாவேகாவிடம் தான் கேட்க வேண்டும். என்டிஏ கூட்டணி பலமாக உள்ளது, யாரையும் எதிர்பார்த்து இல்லை என அண்ணாமலை பதிலளித்தார். ஈரான் மீதான போரினை கைவிடச் செய்ய இந்தியா முன்முயற்சி எடுப்பதே எரிபொருள் சிக்கலில் இருந்து மீள்வதற்கான வழி என நாதக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். போரின் தாக்கத்தை குறைக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் பீதியை ஏற்படுத்தி வருகிறது. அது பொறுப்பான கட்சியாக செயல்பட தவறிவிட்டது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தை ஊழல், போதைப்பொருள் குற்றங்களில் ஆம் ஆத்மி அரசு மூழ்கடித்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். தமிழக காவல்துறை வரலாற்றில் முதல் முறையாக உளவுத்துறைக்கு பெண் டிஜிபி வாலநாக தேவியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கரூர் விவகாரத்தில் 41 பேர் பலியான போது ஒரே இரவில் அனைவருக்கும் பிரேத பரிசோதனை செய்ய முடிந்த ஸ்டாலின் மாடல் அரசால் விளாத்திக்குளம் சிறுமிக்கு 4 நாட்கள் ஆகியும் பிரேத பரிசோதனை ஏன் இன்னும் செய்ய முடியவில்லை என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. விளாத்திக்குளம் மாணவியை கொன்ற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் இருக்கு, ஆனால் சட்டம் ஒழுங்கு இல்லை. அறம் சார்ந்த ஆட்சி நடக்கவில்லை. தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் தேவை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தவேக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் சென்றுள்ளனர். டெல்லி புறப்பட்ட தவேக விஜயை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தபோது அவரது கைப்பையில் கத்திரிக்கோள் இருந்ததால் ஏர்போர்ட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டார். சோதனை முடிந்து 20 நிமிடங்கள் தாமதமாகவே தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 28 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு அனுப்புவது எங்கள் தெளிவான இலக்கு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். டியூட்டிகோரின் என்று இருந்த தூத்துக்குடி விமான நிலையத்தின் பெயரை ஆங்கிலத்தில் தூத்துக்குடி ஏர்போர்ட் என்று தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு அதிகாரப்பூர்வமாக மாற்றி மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 29,418 நடுநிலைப் பள்ளி, தொடக்கப் பள்ளிகளில் 1,00,000 வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை என குற்றம் சாட்டிய பாமக தலைவர் அன்புமணி, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்ட சிறுவர்கள் தேவாவும் ஜீவாவும் ஆசிரியர்களே இல்லாமல் எப்படி படிப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது திமுகவே அதிமுகவின் பி டீமாக மாறியிருக்கிறது.
அங்கிருப்பவர்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர்கள்தான் என அதிமுக எம்பி தம்பிதுரை கூறினார். தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 13,000 அதிகரித்துள்ளது. பெரும் நிறுவனங்கள் மட்டுமின்றி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். மலையையும் மண்ணையும் மக்களையும் காக்கவே காரைக்குடியில் போட்டியிடுகிறேன். பணம் கொடுக்காமலேயே எங்களின் வாக்கு வங்கி அதிகரித்து வருகிறது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரனை சுட்டிருந்தால் விளாத்திக்குளம் போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது. தினந்தோறும் கொலை கொள்ளை என கேடுகட்ட ஆட்சி நிலவுவதாக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் விமர்சித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடியில் ரூபாய் 29.01 கோடி மதிப்பீட்டில் புதிய பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் இன்று திறந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை என்பது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் உள்ள 6.65 கோடி விவசாயிகள் அரசின் வெவ்வேறு திட்டங்கள் மூலம் பயனடைந்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலை ஒட்டி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை குழு அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தியது. தேர்தல் அறிக்கையை இறுதி செய்து அடுத்த வாரம் முதல்வரிடம் வழங்க திட்டமிட்டுள்ளது. தேர்தல் வருவதால் பிரதமரும் அமித்ஷாவும் இனி அடிக்கடி தமிழகம் வருவார்கள். பிரதமருக்கு பிடிக்காது என்பதால் மதுரை மாநாட்டில் ஈவேரா படத்தை நீக்கினார்கள். திருச்சியில் EPS படத்தையே எடுத்துவிட்டார்கள். அந்த நிலைமையில்தான் EPS இருக்கிறார் என உதயநிதி விமர்சித்துள்ளார். பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார். முன்பை விட தற்போது பாலியல் குற்றங்கள் குறைந்திருப்பதாக உள்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார் என அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். CBI மூலம் மிரட்டி விஜயை கூட்டணிக்கு வர வைப்பதாக எதிர்க்கட்சிகள் பொய் பேசுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என நயினார் நாகேந்திரன் கூறினார். அரசு ஆஸ்பத்திரிகளில் இதுவரை சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை. அதேபோல் விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் எந்தவிதமான உணவு தட்டுப்பாடு பிரச்சினையும் ஏற்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னார். தேஜா கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக செய்திகள் பரவும் நிலையில் தாவேகா சார்பாக வரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டுமே கருத்தில் கொள்ளவும் என தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிலிண்டர் தேவை மற்றும் கையிருப்பு தொடர்பாக அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். திடீரென உருவாகும் கட்சிகள் காலப்போக்கில் தானாகவே செல்லா காசாகிவிடும். நமக்கான இலக்கை அடையும் நேரம் நெருங்கிவிட்டது என TTV தினகரன் கூறியுள்ளார். காங்கிரசுக்கு கூடுதல் இடங்கள் கொடுக்க முடியும் போது எங்களுக்கு இல்லை என்பது நியாயமில்லை என CPM மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். அனைவருக்கும் சொந்தமான இயக்கமாக இருந்த அண்ணா திமுகவை தற்போது குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த கட்சியாக மாற்றிவிட்டது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் என OPS விமர்சித்தார். மார்ச் மாதத்தில் மகளிர் தின விழா கொண்டாட்டங்கள் நிறைந்திருக்கும் வேளையில் பாலியல் வன்கொடுமை செய்திகளும் பெண்கள் மீதான அத்துமீறல் சம்பவங்களும் அதிகரித்து தமிழகத்தை நாசக்காடாக்கியதுதான் திமுக அரசின் சாதனையா என பாஜக MLA வானதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்கள் பொதுவெளியில் சுதந்திரமாக நடமாடுவதற்கே அச்சப்படும் சூழலை உருவாக்கி அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறவிட்டுவிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக் கொள்வதற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட கூசவில்லையா என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை வரும் 16ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அதிமுக துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1975 எழுத்தாளர் அகிலனுக்கும் 2002 ஜெயகாந்தனுக்கும் வழங்கப்பட்ட இவ்விருது இப்போது 24 ஆண்டுகளுக்கு பின் வைரமுத்துவுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் எந்தவித இடையூறும் இல்லை. பரஸ்பர நன்மை தரும் வர்த்தக ஒப்பந்தத்துக்காக இருதரப்பும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் காரணமாக இந்தியாவில் உள்ள வெளிநாட்டினருக்கு 30 நாட்களுக்கு விசா நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் நாட்கள் தங்கியிருப்பதற்கான அபராதமும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு 80 விமானங்களை இயக்க ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளது. மேற்காசியாவில் சிக்கி தவிப்பவர்களை தாயகம் அழைத்து வர இந்த சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் காத்திருக்கும் இந்தியாவுக்கான 8 எரிவாயு டேங்கர் கப்பல்களை பத்திரமாக இந்தியாவுக்கு அனுப்புவது குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். T20 உலக கோப்பையுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர்
கேப்டன் சூரியகுமார் ஆகியோர் மும்பை சித்தி விநாயகர் கோயிலில் வழிபாடு நடத்தினர். காஞ்சி காமகோடி பீடத்தின் 70வது மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி மகோத்சவம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. விழாவில் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளுக்கு ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் புஷ்பாஞ்சலி மற்றும் பாத பூஜை செய்தார். சனிப்பெயர்ச்சி முடிந்து 2வது சனிக்கிழமையான இன்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். நலன் குளத்தில் புனித நீராடி 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். எரிபொருள் விலை உயர்ந்ததைத் தொடர்ந்து விமான சேவை கட்டணத்தை உயர்த்துவதாக ஆகாசா ஏர் நிறுவனம் அறிவித்துள்ளது. விமான டிக்கெட்டுகளின் விலை ரூபாய் 199 முதல் 1300 வரை அதிகரிக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 105 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு உணவு பரிமாறினார். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் இந்த மாதம் கூடுதலாக 3228 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றி மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இனி மதுரையிலிருந்து வெளிநாடுகளுக்கு நேரடி விமான சேவை துவங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் பலியான விவகாரத்தில் மானாமதுரை இன்ஸ்பெக்டர் குமரவேல் பாண்டியனை திருநெல்வேலி சரகத்திற்கு இடமாற்றம் செய்து தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதாரி நடவடிக்கை எடுத்துள்ளார். தமிழகத்தில் 100% பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரவே வராது. எத்தனை லிட்டர் பெட்ரோல் டீசல் கேட்டாலும் அனுப்ப எண்ணெய் நிறுவனங்கள் தயாராக உள்ளதாக தமிழக பெட்ரோலிய வணிகர் சங்க தலைவர் முரளி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்னும் 10 நாட்களுக்கு வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் கையில் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அவசர ஆலோசனை கூட்டத்தின் போது அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வணிக சிலிண்டரை பதுக்கி ரூபாய் 4000க்கு விற்பனை செய்த தனியார் கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி தட்டுப்பாட்டால் உணவகங்களில் மின் சாதனங்களை பயன்படுத்துவதால் மின் கட்டணத்தில் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினரை அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அரசு சார்பில் 7,05,000 ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். வெள்ளி விலை 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் பார் வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் பங்குகளில் நிலவும் செயற்கை தட்டுப்பாடு, வாகன ஓட்டிகளின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு பங்குகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி டிஜிபிக்கு தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. சென்னை மாதவரத்தில் ஒப்பந்தப்படி வீடுகளை ஒப்படைக்காத வழக்கில் சுதீஷ் மீது புதிதாக புகார்களை பதிவு செய்ய ரெரா எனப்படும் ரியல் எஸ்டேட் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ஈரான் போரால் உலர்பழங்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. துருக்கி, ஆப்கானிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து வரத்து குறைந்ததால் உலர்பழங்கள் விலை அதிகரித்துள்ளது. பேரளம் காரைக்கால் அகல ரயில் பாதையில் மே 20ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில்கள் ஓட துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1,18,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 14,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்ஸ்டாகிராமிலிருந்து என்-டு-என் என்கிரிப்ஷன் அம்சங்களை நீக்குவதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. மே 8ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் அறிவித்துள்ளது. ரீல்ஸ் எல்லாம் நல்லா போடுறீங்க, அதே போல உங்கள் படிப்பிலும் கவனம் செலுத்தணும் என பன்ருட்டியைச் சேர்ந்த குட்டி இன்ஸ்டா பிரபலங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அட்வைஸ் வழங்கினார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியது. அதிகாலை இயக்கப்பட்ட முதல் ரயிலில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பயணம் செய்தனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் 11 பேர் கொள்ளை நாடகம் நடத்தி U1 விசா பெற முயன்றதாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்டை நாடுகள் மீது நடத்தி வரும் தாக்குதலை ஈரான் கைவிட வேண்டும் என்று பாலஸ்தீனத்தை மையமாக கொண்டு செயல்படும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் சாலையோரம் வைத்த சக்தி வாய்ந்த குண்டு வெடித்ததில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 7 போலீசார் உயிரிழந்தனர். போர் எவ்வளவு காலம் நீடிக்கக்கூடும் என்ற கேள்விக்கு அதை என்னால் உங்களிடம் சொல்ல இயலாது, அதை தெரிந்து கொள்வதால் என்ன பயன் இருக்கப் போகிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். மத்திய கிழக்கு வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதலாக ஈரானின் கார் தீவில் அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்தியது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய ஆட்சியாளர் முஜ்தபா கமேனி குறித்து துப்பு கொடுத்தால் 83 கோடி ரூபாய் வெகுமதி அளிப்பதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது.
போர் சூழல் காரணமாக ஈரானியர்களுக்கு வருகை விசாவை நேபாள அரசு ரத்து செய்துள்ளது. கார்க் தீவில் உள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மீது எந்த தாக்குதலும் நடத்தவில்லை. அடுத்த கட்டமாக அதில் தாக்குதல் நடத்த நேரிடும் என ஈரானின் கார்க் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போரில் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. போரில் ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஓமன் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் மேலும் 2 பலியாகியுள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரோட் 26 நிகழ்ச்சி மார்ச் 22ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிஎஸ்கே வீரர்கள் பயிற்சியின் போது AR ரஹ்மான் இசை கச்சேரியும் நடக்கவுள்ளது. தமிழை தன் கவித்திறத்தால் ஆளும் வைரமுத்துவிற்கு ஞானபீட விருது வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. கருணாநிதி இருந்திருந்தால் உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார். அவரிடத்தில் நான் என்று வாழ்த்துகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டினார். ராகவா லாரன்ஸ், சரத்குமார், ராய் லட்சுமி, கோவை சரளா மற்றும் பலர் நடிப்பில் 2011ஆம் ஆண்டு வெளியான படம் காஞ்சனா. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படம் தமிழ், தெலுங்கில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. தெலுங்கில் மட்டுமே இப்படம் முதல் நாளில் 3 கோடி வசூலை கடந்துள்ளது. புதிய படங்களை விடவும் இந்த படம் நல்ல வசூலை கொடுத்துள்ளது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் டீசர் வரும் மார்ச் 16ஆம் தேதி மாலை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன. செய்தியாளர்களிடம் பேசிய தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன், இனி படம் வெளியான பின் 8 வாரங்களுக்கு பின்னரே OTT-யில் வெளியிட வேண்டும். நடிகர்கள் இனி வியாபாரத்தில் லாபத்தில் பங்கு என்ற முறையில் சம்பளம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும். OTT-யால் நிறைய பிரச்சினை. சினிமாவில் நடிப்பவர்கள் OTT-யில் நடிக்கக்கூடாது என்றும் முடிவெடுத்துள்ளோம். இதை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் இந்த குழு முடிவு செய்துள்ளது என்றார். ஹிந்தியில் காக்டெயில் 2 என்ற படத்தில் நடித்துள்ளார் ராஷ்மிகா. முதல் பாகத்தை இயக்கிய ஹோமி அடஜானியா இதை இயக்கியுள்ளார். ஷாஹித் கபூர், கீர்த்தி சனோன் ஆகியோரும் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. மார்ச் 18இல் டீசர் வெளியாகும் சூழலில் ஜூன் 19இல் படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். திருமணத்துக்கு பின் ராஷ்மிகா நடிப்பில் வெளியாகும் படம் இதுவாகும். மறைந்த முன்னாள் முதல்வரும் நடிகருமான எம்ஜிஆர் பற்றி தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத் சில தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவதூறாக பேசினார். இது சர்ச்சையாக பலரும் அவருக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் ராஜேந்திர பிரசாத் வெளியிட்ட வீடியோவில் தமிழ் சினிமாவின் கடவுள் போன்ற எம்ஜிஆர் பற்றி ஜாலியாக பேசியதை சிலர் வேண்டுமென்றே பெரிதுபடுத்திவிட்டனர். அவரை தவறாக பேசும் அளவிற்கு எனக்கு தைரியம் இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். என் வாழ்வில் இனி எப்போதும் அதுபோன்று பேச மாட்டேன் என தெரிவித்துள்ளார். நடிகை சுபிக்ஷா தற்போது 3 படங்களில் நடிக்கிறார். நடிப்பு தாண்டி பரதநாட்டிய கலைஞரான இவர் சமீபத்தில் சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் பரதமாடி அசத்தினார். இவர் கூறுகையில், பரதம் தெரிந்த நடிகையாக இருப்பது பெருமை. படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்வில் எனக்கு பரதம் உதவுகிறது. மக்களின் நேரடி பார்வைகள் என் கலையை சமர்ப்பிக்க எப்போதும் தயங்கியது இல்லை. இதையே அதிகம் விரும்புகிறேன் என்றார். திருவாரூர் அருகே பிரசித்தி பெற்ற திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். விக்ரம் பிரபு நடித்த திரைப்படத்தின் 75ஆம் நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், எனது கேரியரில் முக்கியமான படம் இது. பெரிய குடும்பத்து பையன், சிவாஜி பேரன், பிரபு மகன் என்று என்னை விட்டு இயக்குநர்கள் ஒதுங்கினார்கள். குறைவான படங்களில் நடித்திருக்கிறேன். ஆனாலும் திருப்தியாக, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனது கதை தேர்வு, நடிப்பு எதிலும் குடும்பம் தலையிடுவதில்லை. ஆனாலும் குடும்ப பெருமை என்னை துரத்திக் கொண்டே இருக்கிறது. கடுமையாக உழைக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும் என்பதை வழியாக கொண்டு பயணிக்கிறேன் என்றார். ஞானபீடம் விருது பெறும் கவிஞர் வைரமுத்துவுக்கு நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கவிச்சொற்களோடு என் செவிகள் விழுந்து இதயம் நுழைந்து நட்பில் கலந்த நண்பர் பெரும் பெருமையை சேர்த்திருக்கிறார் என நிகழ்ந்துள்ளார்.